ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சௌந்தர்யா ஹேமாவோட ஸ்கூலுக்கு வராங்க. வெண்பா ஹேமாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறத பார்க்குறாங்க. கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாங்க, என்ன கண்ணம்மா, ஹேமா உன்னோட பொண்ணு, நீ அந்த உரிமையை விட்டு கொடுக்காத கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா இப்போது லஞ்ச் டைம் முடிஞ்சு கிளாஸுக்கு போயிடுறாங்க. கண்ணம்மா வெண்பா கிட்டக்க, நீ யார் ஹேமாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்னமோ ஹேமா நீ பெத்த பொண்ணு மாதிரி என்கிட்டக்கா சண்டைக்கு வரேன் அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. கூடிய சீக்கிரமே நான் பாரதியை கல்யாணம் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் ஹேமாவுக்கு நான் தானே அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துடுது. வெண்பாவோட கன்னத்திலேயே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. பாரதி இப்போ அவங்க வந்துடுறாரு. வெண்பாவை அடிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சண்டை போடுறாரு. ஹேமாவுக்கு இவன் எதுக்காக வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. ஹேமா என்னோட பொண்ணு, இது எங்களோட பர்சனல் விஷயம், அதில் தலையிடுறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்குறாரு பாரதி. நீ வா வெண்பா அப்படின்னு வெண்பாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு பாரதி. வெண்பா கண்ணம்மாவை பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சுட்டே பாரதி கூட போகிறாங்க. அடுத்ததாக சௌந்தர்யா இப்போது வெண்பாவை பார்த்து பேசுகிறாங்க. நான் ஏற்கனவே உன்னைய வார்ன் பண்ணியிருக்கிறேன், பாரதியோட லைஃப்லேருந்து நீ ஒதுங்கி போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன புதுசாக பிளான் பண்ணுற, எதுக்காக ஹேமா கிட்டக்க க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி வார்னிங், நீ பாரதி கிட்டேருந்து விலகி போகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மாவோட அப்பா வீட்டுக்கு வராங்க. என்னோட அப்பாவை உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னீங்களே தாத்தா, அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா அப்பா சொல்கிறாரு, எனக்கு உன் அப்பாவை ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா கிட்ட கேட்டால் அப்பாவை பற்றி எந்த விஷயமுமே சொல்ல மாட்டேன்றாங்க தாத்தா, நீங்களாவது சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு என்கிட்டக்க ஆசீர்வாதம் வாங்க வந்தாங்க, அன்னைக்கு தான் நான் கடைசியாக பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் லக்ஷ்மிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அங்கேருந்து வந்துடுறாங்க. பாரதி தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்ற உண்மையை லக்ஷ்மி தெரிஞ்சுப்பாங்க. 2 ஸ்க்ரீனில் அதுக்கான வீடியோ வரும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.